சத்தமா சத்தமா மேகி தின்னலான்னு வந்துருக்கோம். ஆனா மேகி இல்லை, இது ஈபி. பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். என்னது இஞ்சி பூண்டு சத்தமா சத்தமா இன்னைக்கு ஒரு புகே எல்லாரும் வாங்க தலைவரே. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இதான் இப்ப மேகி. This is potato. பாருங்க. ஓகே. அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் லெவல் மசாலா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் லெவல் போறோம். ஒரு மசாலா பாக்கெட் இருக்கும். மசாலா பாக்கெட் கலெக்ட் பண்ணி தனியா தருவீங்க. 4 பாக்கெட். மொத்தம் 4 இட்லி பாக்கெட் வச்சிருக்கோம். ஆனா 8 பேரு சாப்பிட. ஏய்ரா தலைவரே நான் தண்ணி குடிக்கல. முதல்ல போட்டா நல்லா வரும். A few inches later. Hi guys, நீ பாத்தீங்கன்னா அந்த சிவா முறமோ கூட பண்ணாரு. மேகி தின்னலான்னு வந்துருக்கோம். ஆனா மேகி இல்லை, இது ஈபி. என்னடா தர்ஷனா இது கையில துணி இல்ல. ஐயோ மாமல்ல. பொறுமையா பொறுமையா. அப்புறம் அல்வா கிண்டியாச்சு. சொல்லு. அல்வா கிண்டியாச்சு. நம்ம எய்ம் பண்ணது மேகிக்கு. ஆனா வந்திருக்கிற அவுட்புட் பாத்தீங்கன்னா அல்வா வந்திருக்கு. அல்வா ரெடிடா. போண்டா கேஸ் ஆஃப் பண்ணிட்டுங்க. லாஸ்ட்ல மறக்காம. Seconds later. This is potato. சில்லி கிரீன் சில்லி. இங்கிலீஷ்ல தெரியல. கராப்ல பாருங்க. கோரியாண்டர். தலைவரே பிரியாணில போடுவாங்க, நல்லா இருக்கும். என்ன கறி? பன்னிக்கறி. காட்டு பண்ணி. இப்படிதான் பார்த்தீங்க. கல் அட்ஜஸ்ட் பண்ணுறியா? அது மொத்தமாக வச்சு கொளுத்துக்க. அந்த ரீல்ஸ் பண்ண போடும்போது என்ன பக்கம் நாட்டு தப்பு? இல்லை இல்லை, இந்த பக்கம் மட்டும்தான். அது பொருள் இருக்கிறதுனால நினைக்கிறேன். A few minutes later. மாப்பிள சிந்தாம ஊத்து. தண்ணியில வேணும், எண்ணெய் ஊற்ற வேணாடா. வெண்ணெய் கொத்து விட்டு போலாம் பார்க்குறியாடா? போதுமா இல்லை ஃபுல்லாக ஊற்றிடுவா. தண்ணி தனியாக தெரியுது பாரு. டேய் கூடாது. பத்தி அணங்கி விடுறது. மணி மூஞ்சி இன்னும் கருவடாகும். ஃபயர் இன்ஜின் போன் பண்ணுறான் மாப்பிள. விக்கி டிக்கி வச்சாச்சு. வைக்க போறீங்க. A few moments later. கைவிடா. கையில் ஒன்று வர போயிட்டாங்க. பண்ணுறேன் நாக்கால தர்றா.
இன்னைக்கு ஒரு புடின்றது வந்து போய் நீ கிளறி வெங்காயம் கொட்டியிருக்கோம் அடுத்து என்ன கொட்டும் போய் சொல்றா. ஏய் யார் முழுசு போய் சொல்றா. ஏய் யார் முழுசு முழு வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கிறான். இதை பத்தி டிஸ்கஸ் பண்றா. இதை பற்றி என்ன சொல்லலாம், இது ஒரு தற்கொலை பண்ணுவேன். தற்கொலையாக இருந்தால் மணி என்ன விக்கி நீ தானே பல்லால் வெட்டி போட்ட. நான் அது போட்டேன் லாஸ்ட் வெங்காயன்ட்டு. 6.5 hours later. என்னது பன்னீர் பிரியாணியா? அசிங்க பண்ணோம், ராக் போட்டு என் மானுக்கு வாங்கணும். ஃபஸ்ட்டு அடுப்பு வச்சாச்சு, கல் வச்சாச்சு. அது வந்து குண்டை வந்து நெடிக்குதான்னு பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ஆனால் வீடியோ மட்டும் எடுக்கல எதுவும். எடுத்தாச்சு. எடுத்தாச்சு. இப்போ வந்து கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுட்டே இருந்தால் வதங்கிடும், அதுவே தானாக வதங்கிடும். என்னண்ணா உள்ள இருக்குது? உள்ள வந்து வெங்காயம், தக்காளி, தண்ணி, எண்ணெய், அப்புறம் எல்லாமே இருக்கு. என்ன செய்றீங்க இப்போ? இப்போ வந்து பிரியாணி கிண்டுறதா, பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஆனால் அது அவுட் புட் என்ன வரப்போகுது தெரியல. பிரியாணி வரப்போதா இல்லை தக்காளி சாதம் வரப்போதா அது எங்களுக்கே தெரியாது. நீ வந்து சிவா பிறந்த நாள். ஓகே. அவன் எண்ணெய் போல வரும் அவுட் புட்டு. சரி ஓகே. மீனிங் புரிஞ்சுதா? அப்புறம் என்ன மயிருக்கு புரியலடா. அசிவா பேசுறீங்க. கரெக்ஷன் பண்றா. எல்லாம் போலாம் மிளகாத்தூள்லாம் போட மாட்டேன். மிளகாய் தூள் போடாம என்ன பண்ண போற? அதான் மசாலா மசாலா ஆ பாய் கட்டில் கிஃப்டி கேட்டு வந்துடலாம். பாய் கல்லையா? பாய் யாருன்னா தெரிஞ்சா ஃபோன் பண்ணா. மணியை ஃபோன் பண்ணுறோம். நீ நம்ம கிளாஸ் ஒன்று ஃபோன் பண்ணுறேன். ஐய் இதை போட்டுடுறாதா? அவ்வளோதான் நான் காலி ஆகிடுவேன். கத்தியோட நிற்கிறான் வாசல்ல. ஐய் அது பெரிய வாயாடுறது. யாரு? ஏய் யாருன்னு அதெல்லாம் சொல்ல மாட்டேன். A few inches later. அவன் முட்டை வைக்கிறது, முட்டை வேறு வைக்கிறது என்ன? இறைவனிடம் கையேந்துங்கள். பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். என்ன பாய் 10 கிலோ கறி கொண்டு மூடிட்டு வைங்கடா. 10 கிலோ கறி வேணும். இருங்க பாய், ஓம்ப போய் போ. தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ சரிங்களா? தம்பி என்னவீங்க பாரு. இப்போ ஓ கறிக்கடை பாய் இதுங்க பாய். உண்ட கடை பாய் வேடம் போமாடா. வேடம் போதாலா. A few moments later. மாப்ள இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க? இந்த கட்டை சொல்லுடா. ரசம் வச்சாச்சு. பிரியாணின்னு சொன்னா பிரியாணி அப்படிதான் மாறிடுச்சு. பிளான் மாறல, இன்புட் மாறிடுச்சு. உப்பு கொட்டுறா மணி. சரி இதில் கொட்டு, இதில் கொட்டு. ஏய் தஸ்னா நெய் பரா. அது ஏதாவது எடுத்து வைக்காதா? அவ்வளோதான், அது அப்படியே கொட்டிடுறா போதும். ஏய் லைட்டாக போடு உப்பு, அப்புறம் கொட்டிட்டு இங்கே கொட்டு போக வேண்டியது. போதும் வரா, அது அவள் தானே இதோட கொட்டார உப்புலாம். கொட்டுறா கொட்டுறா கொட்டுறா. சாப்பாடுலாம் போடுற. நான் காலைக்கு பார்த்து எங்க கம்மியா இருந்தாலும் சாப்பிட்டு போடலாம். அதிகமா வச்சியா தண்ணி கொதிக்கிட்டு விடு. உப்பு போடுறா லைட்டா. இன்னும் கலக்க வேலை இருறா, இவன் சொல்கிறான். போண்டா மணியா
இதே உப்பு கரெக்டாக நிஜமான சொல்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்குது. கலந்துனா பண்ணால் நல்லா இருக்கும். போதும். ரைஸில் உப்பு இருக்காது. உப்பு போடுது. உனக்கு எப்போ இந்த மாதிரிலாம் டவுட் வருது? ரைஸில் உப்பு இருக்காது. அதுவும் கரெக்டாக உப்பு போதும். நான் ரைஸ் அப்படியே வச்சு கலந்து காட்டுமா? எப்படி? A few minutes later. என்ன சூடு என்ன சூடு. ஒரு மாதிரி தள்ளு கொத்தாங்கன்னா காலில் கீழே தள்ளி விட்டுருப்பேன். கலர் வாங்கிட்டு வரேன். டேய் கலர் போதும் நான் பைத்துக்கிறா. இது கடையில் எப்படி போடுவானு இதே மாதிரி தான் போடுவானுங்க பிரியாணி. அவனுக்கு காஸ்ட் கம்மியாகுது. எல்லாம் கரெக்டாக இருக்குது கொஞ்சம். நீ என்ன பண்ணாலும் அது அடியில் ஃபுல்லாக கிளட்டியாடா? மணியே எல்லாம் நெருப்பி வெளியே தள்ளிப்போம். பர்ஃபெக்டாக இருக்கா? என்ன இப்படி குழவானு ஆகுமா? இதுக்கப்புறம் பாரு தாங்குது இது. 3 days later. என்ன சூடு சாப்பாடு இருக்கிற மாப்பிள்ள இது அருமையாக இருக்கு. உண்மையாக சொல்கிறீங்க? கூட உனக்கு எதாவது தோன்று அதையும் சொல்லாதுல. நீ செஞ்சுன்னு சொல்கிறியா நான் அருமையாகுதுன்னு? இருக்கு. மாடு மறுக்கு மறுக்குன்னு ஏன்டா இப்படி மேயரா? என்ன தோசலா ஏன் இப்படி மேயரா? இல்லை மறுக்கு 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 மறுக்குன்னு மழை சாரல் போல தூரண்டா. போதும் டே மணியா. போதா போதும் அதிகமாகறா. எடுத்துக்கலாம்டா அப்புறம். போட்டதே எடுக்கிறானுங்க. புதினா போடுறானுங்க எடுக்கிறானுங்க. அப்பா முட்டை வைக்கிறானுங்க எடுக்கிறானுங்க. அடிச்சு நவுத்துணும். ஏய் தண்ணி கீழே ஊற்றுறா. நல்ல தண்ணி கண்டா கழுவுலாம்டா. அப்படியே போய் எடுத்துருவேன். அந்த பீஸ் மட்டும் இப்படி எடுத்துரு. இல்லை நான் இதில் வந்துடுறேன் அவருங்க. ஏன் அந்த பீஸில் என்ன இருக்கு அப்படின்னு? முட்டை தூடா. அதில் ஒன்றும் இல்லை. முட்டை தூடு, முட்டை, தயிர் பச்சடி. லெக் இருந்தால் சண்டை வரும். வேணாம் லெக் போட்டியாண்ணா. அதான் ரெண்டாக கட் பண்ணி வச்சு போடல. ஏய் இப்படி வேடா. சாப்பிட முடியல மேய்ச்சி கொடுக்க போகிறான்டா. போதும்டா. யார் போதே உரா? ஏய் கத்திடுற மணி வெளியே. போதுங்க காடு. ஏய் போதுண்ணா. கோடு போடுறானுங்க. கோடு போடுறது மணி அடியெல்லாம் பிடிக்கலடா. ஃபஸ்ட்டு மாப்பிள்ள பிரியாணி எப்படி இருக்கு? அருமையாக இருக்கு. அருமையாக இருக்கா? ம். நான் உப்பு தான் அதிகமாகிட்டாங்க. உப்புமா என்ன ஆயிடுச்சு யாருக்கு? ம் அப்படியா விக்கி? ம் சாப்பிட்டா அப்புறம் இருக்கா? ஏன்டா போன நலுங்க வைக்காதீங்கடா.